நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஹராமானதை ஹலாலாக்குவதற்கும் ஹலாலானதை ஹராமாக்குவதற்கும் உலகத்திலே எந்த மனிதருக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. நபியுடன் சேர்ந்துதான் நபிமார்களுக்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை யாரும் ஹலாலாக்க முடியாது. யார் அல்லாஹ் ஹராமாக்கினானோ அதை யாரும் ஹலாலாக்க முடியாது. அல்லாஹ் ஹலாலாக்கியதை எதையுமே ஹராமாக்க முடியாது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அடியார்களுக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு முறை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவிமார்களின் விருப்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, மனைவியினுடைய நட்பையும் அன்பையும் பாசத்தையும் பெற வேண்டுவதற்காக வேண்டி, நேசத்தை பெறுவதற்காக வேண்டி அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட ஒரு பொருளை தங்களுக்கு ஹராமாக்கி கொண்டார்கள். அதை அல்லாஹ் குர்ஆன் வசனத்திலே சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நபி, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத்தி அஸ்வாஜிக, உங்கள் மனைவியினுடைய உள்ளங்கள் நிம்மதி பெற வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் நிம்மதியை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட தேனை நீங்கள் உங்களுக்கு ஏன் ஹராமாக்கினீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ஹராமாக்கியதை நம்மால் ஹலாலாக்க முடியாது. அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயத்தை நம்மால் ஹராமாக்க முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் கண்டித்து பேசுகிறான். கண்ணியமானவர்களே, நாம் என்ன விஷயத்திலே வெளிப்படையாக எவ்வளவு அமல் செய்தாலும் சரி, ஹராமான விஷயத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் பயந்தவர்களாக நடந்தால்தான் நம் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். வரிசையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள், ஹராமான விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹலாலை பேணக்கூடிய விஷயத்திலே நீங்கள் பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள், மிக முக்கியமாக அல்லாஹுவை அதிலும் பயந்து கொள்ளுங்கள் என்று கடுமையாக அல்லாஹ் எச்சரித்து கூறுகிறான்.